என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு வந்து இப்போ கதிர் வந்து இப்போ கோமதியை பார்த்து கேட்கும் பொழுதே கோமதி வந்து இல்லைடா எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த காலையிலேருந்து என்ன ஆச்சுன்னே தெரில, பொண்டாட்டி தான் அந்த பக்கம் ஏதோ வந்து பின்னாடியே போயிட்டு ஏதோ மாற்றி மாற்றி வந்து வேணும் வாந்தி எடுத்துகிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது அப்படிங்கிற குரலை கேட்ட உடனே டக்குன்னு வந்து என்னம்மா சொல்கிற அப்படின்னு குடுக்குன்னு பின்னாடி ஓடுறாரு கதிர். ஸோ சென்னையிலேருந்து வந்தாச்சு, சென்னையிலேருந்து வந்ததுக்கப்புறமா நடக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ சென்னையிலேருந்து வந்ததுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டியனையும் கோமதியும் சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் பின்னாடி ஓடி போய் பார்த்தா பின்னாடி அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க ராஜி நிற்கும் பொழுதே டக்குன்னு உடனே வந்து இவர் என்னாச்சு அப்படின்னா, இல்லை எனக்கும் தெரில, நைட்டு சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கல, நான் அப்போவே சொன்னேன் நைட்டு 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, இப்போ போய் வந்து திடீர்னு வெளில போய் சாப்பிட வேணான்ட்டு, நீ தான் ஜாலியாக போகலான்னு கூப்பிட்டா, நானும் ஒரு கடையில் பரோட்டா இன்னொரு கடையில் பானிபூரி அது இதுன்னு என்னென்னத்தையும் சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா தான் வந்து அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, விட அப்போ தான் வந்து வாமிட் பண்ணிட்டல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து ஆனால் என்னன்னு தெரியல, ரொம்ப தலையெல்லாம் சுற்றுது, இன்னைக்கு நான் கடைக்கு வரல, இன்னைக்கு நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்க, சரி ஓகே ரெஸ்ட் எடு அப்படின்னு இவரும் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜி உள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு வந்து கோமதி கேட்டுட்டு இருக்க, தெரில ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரியே இருக்குது, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, சரி கொஞ்ச நேரம் வெளில வந்து உட்காரு, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் வந்து உனக்கு மாதிரி ஒரு காத்தோட்டமே இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு வாசலில் போய் திண்ணையில் உட்காடுறாங்க. திண்ணையில் உட்காரும் பொழுதே கரெக்டாக வந்து அப்போ சக்திவேலும் முத்துவேலும் வெளில வர, சக்திவேல் வந்து முத்துவேலும் கோமதி ஒருத்தர் பார்த்துக்கிறத கண்ணிலே பார்த்துக்கிறத ஒரு தடவை நோட் பண்ணிட்டு இதை எப்படியே விடக்கூடாது, கொஞ்சம் திருப்பி அப்பாவையும் பொண்ணையும் பிரித்து விடணும்னு முடிவு பண்ணுறாரு. அவர் ஒன்றா வந்து எப்படிதான் வெக்கமே இல்லாமல் இருக்கானுங்களோ தெரில, கிளம்பி இங்கேருந்து சென்னைக்கு வரைக்கும் போனானுங்களாமா, அடுத்து போலீஸாக போதாமா எல்லாம் ஆகுது, ஆனால் சொந்த வீட்டுக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் இல்லை. இது வேற வந்து போலீஸாக வேற ஆக போதும் அப்படிங்க, சக்தி விடு வா போகலாம் அப்படின்னு அது ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணா அப்படி எப்படி நான் விடுறது, என்ன இருந்தாலும் வந்து பண்ணது தப்பு தானே, ஒரு வார்த்தை நம்மளை பற்றி யோசிச்சிருந்தா ஒரு நிமிஷம் நம்மளை பற்றி யோசிச்சிருக்கலாம்ல, இவ தான் யோசிக்கணும்னா அந்த கூட உட்காந்துருக்காளே அவள் நம்ம தங்கச்சின்னு அவளாச்சும் யோசிச்சிருக்கணும்ல அப்படிங்கும் போதே கோமதி சண்டைக்கு போயிடுறாங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு மாசமா என் புருஷன்ட்ட பேசாமல் இருக்காரு, நானே செம்ம கடுப்பில் இருக்கேன், நீங்கள் வேற என்னை கடுப்பேற்றுற மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே கிளம்ப முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சக்திவேல் இறங்க, உடனே வந்து முத்துவேல் டேய் சக்தி போலாம் வா அப்படின்னா, இல்லைண்ணா இவனா ஓவரா பேசுகிறான் தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு வந்து பேசிட்டு நாங்களே ஏதோ சரி பாவம் வந்து மொத்தமாக குடும்பமே வந்து ஸ்டேஷனில் கிடக்குறாங்களேன்னு சொல்லிட்டு விட்டோம், அதுக்காக வந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பேசினதுக்கப்புறமா தான் வந்து இதை பாரு நான் தேவையில்லாமல் உங்கள் வம்புக்கு வரதில்லை, நான் அதை விட்டுட்டேன், உனக்கு இதுக்கு மேலே என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல, தேவையில்லாமல் வேணும்னே நீ பண்ணுற வீம்புக்குனே இதை பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து தள்ளிப்போ முதல்ல உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் சொன்னதுக்கப்புறமா உடனே டக்குன்னு வந்துடுறாங்க. அது வரைக்கும் அமைதியாக ஒரு மாதிரி சாஞ்சி டயர்டாக இருந்த ராஜி ஓடி வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு நினைக்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், அத்தையை ஓவராக பேசுகிறீங்க, என்ன சித்தப்பா நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், என்ன பெருசாக நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் என்ன ஆசைப்பட்டோம் அப்படிங்கிறத சொன்னும் போது அதை நீங்கள் ஒரு வார்த்தை காது கொடுத்து கேட்டிருக்கலாம். மாமாவை உங்களுக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசுலேருந்து கடையிலேருந்து கூடவே இருந்திருக்காரு, அவரை வந்து வீட்டில் வந்து புள்ள மாதிரி வளர்த்தீங்க, அவரை பிடிச்சிருக்குன்னு அத்தை சொன்னும் போது அது இதுன்னு எதையும் யோசிக்காமல் சரி என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு பிடிச்சிருக்கே அவன் நல்ல பையன் தானே அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அப்படி தோணலை, அவருடைய ஸ்டேட்டஸ் அவருக்கு யாரும் இல்லைங்கிறது தான் முக்கியமாக பட்டுச்சு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் வந்து நான் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம், நான் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, நான் போலீஸ் ஆகணும்னு சொன்னேன், ஒரு எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் வெயிட் கூட பண்ணல, நல்ல மாப்பிள்ள கிடச்சிருச்சு கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டீங்க, நான் திருப்பி வேணான்னு சொன்னால் சும்மா பொண்ணு பார்க்க தான் வராங்க அப்படின்னு அப்புறம் வந்து பார்த்தா கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதனால தான் நான் கண்டவனாலும் நம்பி போனேன், இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தால் அவனோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சு நானே அவனை விட்டுட்டு இருந்திருப்பேன், ஆனால் வந்து நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தி தான் அவங்கள ஓடி போகிற மாதிரி ஆச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு மாற்றி பேச, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பழிய போட்டுட்ருக்கா அப்படின்னு வந்து பேசினதுக்கப்புறமா வந்து சித்தப்பா முதல்ல வந்து அத்தைகிட்ட மன்னிப்பு கேளுங்க, அத்தை அழுதுட்டு இருக்காங்க, அத்தையை சும்மா திருப்பி ஓடுகாலிங்கிறீங்க, காயப்படுத்துறீங்க, ஏற்கனவே மாமா வேற பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் போமா அந்த பக்கம் அப்படின்னு இப்படி தள்ளும் பொழுது வந்து டக்குன்னு ஒரு மாதிரி நிலத்தடு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்ததுல அப்படியே ராஜி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்து ராஜி வந்து மயக்கமான மாதிரி இருக்கு. உடனே டக்குன்னு ஐயோ ராஜி கீழே விழுந்துட்டாங்கன்னு போயிட்டு அண்ணா உனக்கு அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏற்கனவே உட முடியாமல் இருந்தா, காலையிலேருந்து என்னன்னு தெரியல அப்படின்ட்டு வந்து முகத்தை தண்ணியெல்லாம் தெளிக்க அதுக்குள்ளார உடனே எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படிங்கும் போதே வந்து முத்துவேல் பதறியறாரு, ராஜின்ட்டு. சக்திவேலுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு, ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்ட்டு வந்து டக்குன்னு வந்து டேய் காரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த புல்லட்டுக்கு பதிலாக கார் எடுத்து வேகமாக காரில் வந்து ராஜியை தூக்கி போட்டு உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. மயக்கமாயிட்டா அவன் என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு போயிட்டு இருக்கும் பொழுதே பாதி காரில் அவங்க எஞ்சிடுறாங்க. எனக்கு
எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் விடுங்க, சும்மா நான் காலிலேருந்து எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு, நான் நைட் சாப்பிட்டு ஏதோ ஒத்துக்கல. அதுக்கு லைட்டாக அவன் தள்ள கூட இல்லையே, நான் பார்த்துனேன், அவன் வேகமாக திரும்பினா நீ பேசாமல் கீழே விழுந்துட்டேன். அப்போ அந்தளவுக்கு வீக்காக இருக்க, சோறு போடுறாங்களா இல்லையா, அந்த குடும்பத்தை ஏற்கனவே சோத்துக்கே வழி இல்லாத குடும்பம், அதில் போய் இவ்வளோ வேற அடிப்புட்டுருதா அப்படிங்கும்போது அண்ணே வேணாண்ணே கடுப்பேதானே அப்படின்னு கோமதியும் பேசிக்கிட்டு இருக்க. கடைசியில் 4 பேர் 2 அண்ணன் தங்கச்சின்னு வந்து சக்திவேல் முத்துவேல் கோமதியும் ராஜியும் கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் உள்ளார கூப்பிட்டு போயிட்டு, பா வேணாம்ப்பா சித்தப்பா என்னை விடுங்க சித்தப்பா, நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் போகணும் அப்படின்னும் போது, இவ்வளோ பாசத்தை மனசில் வச்சிருக்கீங்கல்ல அப்புறம் என்ன கோவம் உங்களுக்கு அப்படின்னு வந்து இப்போ ராஜி கேட்டுனா, அது வேற இது வேற, நீ பண்ணது தப்பு, அதை நாங்கள் மறக்க மாட்டோம், ஆனால் அதுக்கு உனக்கு ஒன்றுனா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்லாம் வந்து பேசிட்டு நேராக கிளம்பி உள்ளார போகிறாங்க. போகும்பொழுதே கோமதி என்ன பண்ணுறாங்க, கோமதி கரெக்டாக வந்து கால் வருது இப்போ கதிர்கிட்ட இருந்து. என்னம்மா கால்லேருந்து நான் இப்போ வந்ததுலேருந்து அவள் எப்படி இருக்கா இப்போன்னு கால் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனே எடுக்கல அப்படின்னா, டே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோண்டா அப்படின்னு கோமதி சொல்ல, என்ன ஆச்சுமா அப்படின்னா, இல்லை எங்கள் அண்ணனுங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, இவ திரும்பும் போது பார்த்தா கீழே விழுந்துட்டா அப்படின்னா, அவங்க தள்ளி விட்டாங்களா அப்படின்னா, ஐயே இல்லைடா இவளே கீழே விழுந்துட்டாடா, இவளுக்கு ஏதோ மயக்க வருது கீழே விழுந்துட்டாடா, தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்ட்டு உடனே ஒரு எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டு கதிரும் வேகமாக கிளம்பி வர, இங்கே உள்ளார போய் வந்து என்னாச்சுமா ஏதாச்சுமா எல்லாத்தையும் கேட்டு பல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க டாக்டர். எல்லாரும் ஒன்றா இருக்கும் போதே வந்து டக்குன்னு கதிரும் உள்ளார வந்துடுறாரு. கதிர் கரெக்டாக வெயிட் பண்ணி உள்ளார போய் டாக்டரை பார்த்துட்டு இருக்கும் போதே வர, நீங்கள் யார் அப்படின்னா, நான் தான் அவங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கும் போதே இந்த பக்கம் முத்துவேல் ஒரு லுக் விடுறாரு. சக்திவேல் வேறு ஒரு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு, பெரிய ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. உடனே வந்து வாங்க நீங்கள் தான் இப்போ இங்கே முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆகி பார்த்த உடனே, என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னா வந்து, உங்கள் ஒய்ஃப் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்காங்க, டயர்டாக இருக்காங்க, மயக்கமாயிட்டாங்க தெரியுமா அப்படின்னா, ஏன் டாக்டர் என்னாச்சு அப்படின்னா, ஏன்னா அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படிங்கும்போது, இல்லை டாக்டர் நைட்டு 10 மணி ஆகிடுச்சு, சும்மா ஒரு ஆசைக்கு தான் வெளில போய் சாப்பிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வெளில போய் சாப்பிட்டதை பற்றி சொல்லலை அப்படின்ட்டு வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு கையை கொடுத்து கங்க்ராட்ஸ், நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எமோஷ்னல் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா கோமதி அவங்க ஷாக்காகி, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நீங்கள் தான் வந்து இந்த பொண்ணோட அத்தையா அப்படின்னு வந்து கேட்க, ஆமாம் அப்படின்னா வந்து நீங்களும் வந்து பாட்டியாக போகிறீங்க, அப்புறம் நீங்கள் யார் சார் அப்படின்னா, அப்பாவும் சித்தப்பாவும் அப்படின்னா நீங்களும் தான் தாத்தாவாக போகிறீங்க, எல்லாம் சந்தோஷப்படுங்க அப்படிங்கும் போது இவங்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிறாங்க. டக்குன்னு முத்துவேல் கண்ணு கலங்கிடுது. உங்கள் குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லும்பொழுது சக்திவேலும் கண் கலங்கி அவர் கண்ணை தொடச்சிக்க, அதை கோமதி வேற பார்த்துடுறாங்க. எவ்வளோ கோவப்பட்டாலும் பாசம் அவ்வளோ இருக்குல்ல அப்படின்னு திருப்பி கோமதி சொல்ல வந்து உடனே வந்து ராஜி அப்படின்ட்டு இந்த பக்கம் இது பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டிலாம் போயிருக்க வேணாம், நீ ஒழுங்காக நம்ம வீட்டுக்கு வந்துடுற, அங்கே வந்து உனக்கு ஒழுங்காக சோறு போடுறாங்களா இல்லையான்னு கூட தெரியல, நாங்கள் உனக்கு 3 வேளையும் வந்து கறி அடிச்சு உனக்கு சோறு போட்டு உனக்கு எப்படி பார்த்துக்கிறோம் பாரு அப்படின்னு இந்த பக்கம் முத்துவேல் பேச, சக்திவேலுக்கு மனசுக்குள்ள இப்போ குழப்பமாகவும் இருக்குது, பாசமாகவும் இருக்குது, ஐயோ வீட்டில் கொண்டு திருப்பி சொத்தை பிரிச்சுருவானுங்களோன்னு பயமாகவும் இருக்குது. இப்போ ராஜியுடைய இந்த சந்தோஷமான நியூஸ் அப்படிங்கிறத வந்து அது இந்த குடும்பத்துக்குள்ளார இவ்வளோ நாள் ஃபுல்லாக நெகட்டிவாக எல்லா பக்கமும் அடியாக இருந்ததை தாண்டி கொஞ்சம் சந்தோஷமாக இந்த வீட்டை மாற்றுமா. அதே மாதிரி அஞ்சலி வந்ததுக்கு அப்புறமா சரவணன் அஞ்சலின்னு கதை போயிடுமா, சரவணன் அஞ்சலி தங்கமயில்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸ்லேயும் மதன் சொன்ன மாதிரி முக்கோண காதல் கதையாக குட்டி பாக்கியலட்சுமி மாதிரி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற சீரியல் ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்கள். சிறகடிக்கை ஆசையில் அடுத்த அதிரடியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பற்றி ப்ரெடிக்ஷன் காலையிலே போட்டிருந்தோம். அந்த வீடியோவையும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நீங்கள் இன்னும் ஒரு வேளை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.